Standard 8, Indices, lesson number 6. So, indices, industry na enna அப்படின்னு பார்த்தீங்கன்னா, industry is a place where the production take place. So, எந்த இடத்துல production நடக்குதோ அந்த இடத்துல தான் we call industries. So, production is a process in which we convert raw material into finished commodities. So, the finished commodity மாற்றக்கூடிய அந்த நிகழ்வை தான் நம்ம என்ன அழைக்கிறோம், we call production. ஸோ இங்கே இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, what are the geographical factors which affect the location of industries or which decides location of industries. அதாவது எந்தெந்த ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ் அமைவதை நிர்ணயிக்குது அப்படிங்கிறத பற்றி தான் we are going to discuss. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல். ஸோ ரா மெட்டீரியல் ஆர் எசென்ஷியல். Raw material, without raw material which is not possible, production is not at all possible. So productionக்கு என்ன தேவை, நமக்கு கண்டிப்பாக raw material என்பது தேவை. So bulky goods and weight losing materials cannot be transported for a long distances. It is very difficult. For example, sugarcane is a weight losing raw material. ஏன்னா சுகர் கேன்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணோம்னா அதில் இருக்கக்கூடிய இந்த சுக்ரோஸ்ங்கிற கண்டென்ட் வில் ஸ்டார்ட் டிக்ரீசிங், குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்போ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சுகர் என்பது அதனுடைய குவான்டிட்டியும் டவுன் ஆயிரும். ஸோ லைக் தட் அயன் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தவரையில் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், அதிகமாக அயன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அயனை பொறுத்தவரையில் இட் இஸ் ஏ பல்கி குட்ஸ், அதனுடைய வெயிட் என்பது ரொம்ப அதிகம். ஸோ இதை வந்து என்ன செய்ய முடியாது, ஈஸிலி வி கேனாட் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஏன் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணினோம்னா அதுக்கு வந்து வி ஹாவ் டு இன்கர் எக்ஸ்பெண்டிச்சர். அதுக்கும் நமக்கு என்ன ஆகும், நிறைய செலவாகும். அந்த செலவு கூட அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்பது இன்க்ரீஸ், அந்த பொருளினுடைய விலை என்பதும் என்ன செய்யும், அதிகரிக்கும். அப்போ அதிகரிச்சிச்சுன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், அந்த கன்சியூமர்ஸ் வந்து அந்த பொருளை வாங்க மாட்டாங்க. ஏன்னா எப்பயுமே கன்சியூமருடைய எக்ஸ்பெக்டேஷன் லோ ப்ரைஸ் ஹையர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதுதான் அவங்களுடைய இன்டென்ஷனாக இருக்கும். அப்போ அந்த ப்ராடக்டை நம்ம என்ன செய்ய முடியாது, we cannot sell it at a cheapest price. அதனால வந்து நம்மளுடைய குட்ஸுக்கு என்ன இல்லாமல் போகும், டிமாண்ட் இல்லாமல் போகும். ஸோ அப்போ அந்த டிரான்ஸ்போர்ட் ரா மெட்டீரியல் எங்கே அவைலபிளோ, so where we have to start industries. So generally industries should be started near the places where raw materials are available. அந்த raw materials எங்க அவைலபிளா இருக்கோ நியர்பை தட் நம்ம எதை ஆரம்பிக்கணும், இண்டஸ்ட்ரீஸை ஸ்டார்ட் பண்றதுதான் ஒரு ஒரு ஜுடிசியஸ், ஒரு அறிவுபூர்வமான செயலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டீல் பிளான்ட் இன் சேலம் இஸ் லொகேட்டட் நியர் கஞ்சமலை. ஏன்னு கேட்டீங்கன்னா கஞ்சமலையில் விச் இஸ் அவைலபிள் இன் abundance, நிறைய வந்து அயன் ஓர் இஸ் அவைலபிள். ஸோ தட்ஸ் ஐ விச் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு நியர் த சேலம். The iron steel factory is established near Salem. So like that, similarly, sugar industries are located very nearer to sugar growing area. எங்கெல்லாம் sugar cane bulkiயா grow ஆகுதோ nearby that எதை ஆரம்பிக்கிறது better, industries start பண்றது better. So one thing you have to understand very clearly, that is industry should be started very nearer to the place where raw materials are available. அதுக்கு பக்கத்தில் ரா மெட்டீரியல்ஸ் எங்கே கிடைக்குதோ அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம என்ன செய்யணும், அந்த இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ரா மெட்டீரியல் எதனுடைய லொக்கேஷனை டிசைட் பண்ணக்கூடிய ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர், இண்டஸ்ட்ரீஸ் அமைவதனுடைய லொக்கேஷனை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டராக இருக்குது. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இஸ் தட் பவர். ஸோ பவர் இஸ் வெரி எசென்ஷியல் அண்ட் இட் இஸ் எ பேஸ் டு ரன் த என்டையர் இண்டஸ்ட்ரீஸ். ஏன்னா இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், வி யூஸ் மெஷின்ஸ். அந்த மெஷின்ஸை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு என்ன எசென்ஷியல், பவர் சப்ளை இஸ் எசென்ஷியல். ஸோ த பவர் இஸ் mostly generated from conventional sources like coal and oil. We get the power sources. So the power sources illana which cannot be run, the industries cannot be run. So first என்ன இருக்கா நம்ம பார்த்துக்கணும், பவர் சோர்சஸ் இருக்கா என்பதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த இடத்துல எதை ஸ்டார்ட் பண்ணணும், இண்டஸ்ட்ரீஸை ஸ்டார்ட் பண்ணணும். So any one of these sources must be located near the industries to fulfill its power requirements. So the power requirement illana which cannot function,
the machines cannot function. If the machineries do not function, then which is not possible, production is not at all possible. உற்பத்தி என்பது என்ன செய்யாது, நடக்கவே நடக்காது. அடுத்து தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தோம்னா லேபர். ஸோ இந்த லேபரை பொறுத்தவரையில இட் கேன் பி கிளாசிஃபைட் as skilled laborer, semi skilled laborer and unskilled laborer மூணா பிரிக்கலாம். இந்த ஸ்கில்டு லேபருடைய டேலண்ட் என்பது அதிகமாக இருக்கும். செமி ஸ்கில்டுங்கிறது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். அன்ஸ்கில்டுங்கிறது சில ஆக்குபேஷனை செய்யறதுக்கு, சில ப்ரொஃபஷனை செய்வதற்கு என்ன தேவையில்லை, ஸ்கில் என்பது அதிகமாக தேவையில்லை. அதுக்கு நாம் என்ன சொல்றோம், அன்ஸ்கில்டு லேபரர்ஸ் என்று நாம் சொல்கிறோம். ஸோ அவைலபிலிட்டி ஆஃப் சீப்பஸ்ட் அண்ட் ஸ்கில்டு லேபரர் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் that decides the location of an industry. ஏன்னா வந்து லேபரர் வந்து சீப்பஸ்ட் பிரைஸ்ல கிடைச்சா தான் நம்ம எதை ஆரம்பிக்க முடியும், இண்டஸ்ட்ரீஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மும்பைல வந்து பார்த்தீங்கன்னா சீப்பஸ்ட் லேபரர்ஸ் ஆர் அவைலபிள். அதனாலதான் மும்பை ஹாஸ் பிகம் ஹைலி இண்டஸ்ட்ரியலைஸ்டு பிளேஸ். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது பல காரணங்கள் இருந்தாலும் அதுல முக்கியமான காரணம் யாரு அவைலபிளா இருக்கிறது, சீப்பஸ்ட் லேபரர்ஸ் அவைலபிளா இருக்கிறது முக்கியமான காரணம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் இஸ் எட் another ஃபேக்டர். இது வந்து எதை டிசைட் பண்ணுது, ஒரு இண்டஸ்ட்ரீஸ் லொகேஷனை டிசைட் பண்ணுது. ஸோ டிரான்ஸ்போர்ட் இஸ் நீடட் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் ரா மெட்டீரியல் டு த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் சென்டிங் த ஃபினிஷ்டு ப்ராடக்ட் டு த மார்க்கெட்ஸ். ஸோ நம்ம வந்து we have to bring raw materials to the industries. அப்போதான் which is possible, production is possible. அப்போ production is done, production is over. அப்போ அந்த produced finished commodity we have to transport to markets. So raw material transportation and finished product transportation to the markets. இது ரெண்டுக்குமே which are essential. The transport facilities are essential. So availability of easy transportation always influences the location of an industry. So it should be, the place should be a junction points of waterways, roadways and railways. For example, Mumbai is well connected by waterways, well connected by roadways and also railways. So that's why which has become industrialized city. Mumbai has become industrialized city. So அது மாதிரி ஒரு transport, good transport facilities இருந்தால்தான் அந்த இடத்துல which will develop, industries will develop. Our transport is also one of the factors which is responsible for the location of industries. இப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸினுடைய லொகேஷனை டிசைட் பண்றதுல எதுவும் which also plays a vital role. The transport facilities also plays a ஒரு vital role. அடுத்து ஃபிஃப்த் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் warehousing. So the finished goods should reach the market at the end of the process of manufacturing. So for example, goods பொறுத்தவரையில we can classify into two categories, perishable and imperishable. Perishable easily decay ஆயிரும். For example, டொமேட்டோலாம் நம்ம என்ன செய்ய முடியாது, ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அயன் இருக்கு, அயன் ப்ராடக்ட், ஸ்டீல் ப்ராடக்டா இருக்கு, அதெல்லாம் that can be stored for long time. So they are example for imperishable commodities. So hence such a finished product should be stored at a suitable storage or suitable warehouse till the goods are taken to the market. மார்க்கெட்டுக்கு கொண்டு போறது வரைக்கும் நமக்கு என்ன செய்யணும், we should store it in a suitable places. Suitable places இல்லைன்னா அந்த குட்ஸ் என்ன ஆயிரும், வந்து டீகே ஆயிரும், கெட்டு போகலாம். ஸோ அந்த ஸ்டோரேஜ் அண்ட் வேர்ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸ் கண்டிப்பாக எதற்கு தேவை, இண்டஸ்ட்ரீஸுக்கு தேவை. ஸோ பெரிஷபிளா இருந்தா ஒரு நல்ல வேர்ஹவுசிங் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதை நம்ம ஸ்டோர் பண்ணி 1 or 2 daysல அந்த ப்ராடக்ட், அந்த கமாடிட்டி எங்க கொண்டு போக முடியும், we can transport them to market places. அப்போதான் அதை விற்க முடியும். இல்லை இந்த மாதிரி ஸ்டோரேஜ் வேர்ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸ் இல்லாத பட்சத்துல நமக்கு வந்து அந்த குட்ஸ் வந்து டீகே ஆகி it will cause a heavy loss to the producers. கண்டிப்பாக அந்த ப்ரொடியூசருக்கு எதை ஏற்படுத்தும், ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். அடுத்து பார்த்தீங்கன்னா டோபோகிராஃபி. Topography means location of a place. The site that is selected for establishment of an industry must be flat. How the land should be, the land should be flat. It should not be a hilly region. Hilly regionலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது, இண்டஸ்ட்ரீஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், ரோட்வேஸ் போடுறதும் சிரமம், எஸ்டாப்ளிஷிங் லேயிங் ரயில்வே ரூட் இஸ் ஆல்சோ டிஃபிகல்ட். ஸோ இந்த மாதிரி இந்த டோபோகிராஃபிங்கிறது how the land should be. The land should be flat.
இந்த ஃபிளாட்டா இருக்கிற பட்சத்துல தான் நம்ம இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும், இண்டஸ்ட்ரியை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ டோபோகிராஃபி அதை டிசைட் பண்ணுது, லொகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியை டிசைட் பண்ணுது. ஸோ இட் கேன் பி வெல் சர்வ்டு பை த பிளேஸ் கேன் பி வெல் சர்வ்டு பை மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஸோ வேரியஸ் டிரான்ஸ்போர்ட் அக்சஸ் பண்ற அளவுக்கு என்ன இருக்கணும், அந்த லேண்ட் என்பது இருக்கணும். ஸோ ஐ மீன் இட் சுட் பி அக்சசபிள் பை ரோட்வேஸ், ரயில்வேஸ் அண்ட் ஆல்சோ வாட்டர்வேஸ். ஸோ அந்த ரீஜன் ஹில்லியா இருந்துச்சுன்னு வைங்க, அங்கே எது பாசிபிலிட்டியே கிடையாது. இந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது அங்கே என்ன செய்ய முடியாது, பயன்படுத்தவே முடியாது. அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இஸ் தட் climate. So climate of the area selected for an industry is also one of the important factors of location of industries. For example, extreme climate condition is not at all suitable for successful industrial growth. So the climate neither should be extremely high or extremely low. I mean the temperature should neither be extremely high or extremely low. ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஹையா இருந்தாலும் இண்டஸ்ட்ரீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது, எக்ஸ்ட்ரீம்லி அந்த டெம்பரேச்சர் லோவா இருந்தாலும் அந்த பிளேஸ்ல இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது, இண்டஸ்ட்ரீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. மோரோவர் பாத்தீங்கன்னா there are certain industries need certain climate. Certain industries need certain climate. குறிப்பிட்ட தொழிற்சாலைகளுக்கு குறிப்பிட்ட காலநிலை என்பது நிச்சயமாக தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், இன்கேஸ் இட் இஸ் காட்டன் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கு என்ன தேவை, த கிளைமேட் சுட் பி ஹியூமிட். அண்ட் ஐ மீன் ஹியூமிட் இன் த சென்ஸ் த டெம்பரேச்சர் சுட் நெய்தர் பி ஹை நார் லோ. ஹையாகவும் இருக்கக்கூடாது, லோவாகவும் இருக்கக்கூடாது. ஸோ மாடரேட் டெம்பரேச்சர்பாங்க. அந்த மாடரேட் டெம்பரேச்சர் இஸ் எசென்ஷியல் ஃபார் காட்டன் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த காட்டன்ல இருந்து நம்ம எதை மேக் பண்றோம், the cotton is turned into threads. அந்த மாதிரி when we turn the cotton into threads, அந்த climate வந்து ஹியூமிடா இல்லைன்னா which is broken, அந்த yarn வந்து பிரேக் ஆயிரும். yarn is easily broken. அப்ப நம்ம வந்து எதை மாற்ற முடியாது, காட்டனை என்னவா டர்ன் பண்ண முடியாது, yarn என்று சொல்லப்படக்கூடிய நூலாக என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஸோ அதனாலதான் என்ன சொல்றேன், the cotton industries require humid climate. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் and திருப்பூர் have such type of climate. What kind of climate? These places have humid climate. That's why in these places which are established in more numbers, the textile industries are established in large scale. நிறைய வந்து காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இந்த திருப்பூர் கோயம்புத்தூர் இருப்பதற்கு காரணமே அங்க இருக்கக்கூடிய அந்த ஹியூமிட் கிளைமேட் தான். ஸோ கிளைமேட்டுங்கிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் தட் ஆல்சோ டிசைன் லொகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். இது லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ரிசோர்சஸ். So availability of water is another important factor that influences the industrial location. Many industries are established near the rivers and canals and lakes for this reason. For example, iron and steel industries பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா the iron industries needs tons of water. ஏன்னா அயனை வந்து நம்ம வந்து அதை கூல் பண்றதுக்கு என்ன தேவை, நிறைய டன் கணக்கில் வாட்டர் என்பது ரிக்வயர்ட். அப்போ வாட்டர் சோர்ஸ் இல்லைன்னா எதை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது, இந்த அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் ஃபங்க்ஷன் ஆகாது. அது மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், டைஸ் என்று சொல்லப்படக்கூடிய கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆல்சோ ரிக்வயர் plenty of water. So plenty of water resources எங்க அவைலபிளா இருக்கும், nearby that better we establish industries. So just we discussed about 8 factors which define location of industries. Just let us revise. The first factor is raw material, and the second factor is power, and the third factor is labor or laborers. Fourth factor is transport facilities, and fifth factor is storage and warehousing, and the sixth factor is topography, and the last seventh factor is climate, and the last factor is water resources. So these are all the factors which define location of industries. So in the sources la enga available irukko, where we have to establish industries, then only which will grow year by year. The industries will grow year by year. If the industries grow year by year, which will also grow, our national income also will grow. If national income grows, the people's standard of living also will increase. So இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி. Thank you for watching. If you feel this channel is useful, please follow.